students. I am Sylvia Josephine Mary, lecturer in commerce, working at VOC Government Higher Secondary School, Puducherry. Today we are going to see about 12th standard accountancy, second chapter, accounts of not-for-profit organization. இதுல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒரு ஐட்டத்தை பார்க்க போறோம். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா இன்கம் சைடு எதெல்லாம் வரணும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். Okay, let us get into the chapter. Organization has been divided into two. One is profit organization and the other one is not for profit organization. Profit organization தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாபத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, லாப அமைப்புன்னு சொல்லலாம் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு. அது மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு லாப நோக்கம் இல்லாத, அதனுடைய மெயின் மோட்டிவ் ப்ராஃபிட் கிடையாது, லாப நோக்கற்ற அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல நம்ம என்னென்ன அக்கௌண்ட்ஸ் போட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இது மூணும் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு போட போறோம். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அதை போட போறோம். ஓகே, இந்த ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் ஷாப், சினிமா தியேட்டர்ஸ், மால்ஸ், ஜுவல்லரி, அது மாதிரி எனி டைப் ஆஃப் ரெகுலர் பிஸ்னஸ் எய்ம்ஸ் ஃபார் ப்ராஃபிட், அதுதான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்தோம்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ், ரெக்ரியேஷனல் கிளப்ஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்ஃபனேஜஸ் அண்ட் சோ ஆன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாப நோக்கற்ற அமைப்புன்னு சொல்றாங்க. அதனோட மெயின் மோட்டிவ் என்னன்னா டு ரெண்டர் சர்வீஸ். ஓகே, ஹவு டு ரன் த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஏன்னா ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு நிறைய ஷேர்ஸ் இருக்கும், டிபெஞ்சர்ஸ் இருக்கும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே இருக்கும். ஆனா இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு இது எதுவுமே கிடையாது. எப்படி ரன் பண்றாங்க, எதற்காக இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரன் பண்றாங்க அப்படின்னா ஃபார் டூயிங் சர்வீஸ் தான், அவங்களோட மெயின் மோட்டிவ் சர்வீஸ் தான். ஓகே, இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு என்ன நேம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்க, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டு நேம் இருக்கு. ஓகே, தென் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு எப்படி ஃபண்ட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டொனேஷன்ஸ், கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மெம்பர்ஸ். இந்த டொனேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் இருக்கு. ஒன்று ஸ்பெசிஃபிக் டொனேஷன், இன்னொன்று ஜென்ரல் டொனேஷன். ஸ்பெசிஃபிக் டொனேஷன் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, அந்த ஆர்ஃபனேஜ் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக, லேண்ட் அண்ட் பில்டிங் ரிப்பேருக்காக பண்ணக்கூடியது ஸ்பெசிஃபிக் டொனேஷன். இந்த ஸ்பெசிஃபிக் டொனேஷன் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரக்கூடாது. எதுல வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்ல மட்டும்தான் லயபிலிட்டி சைட் வரணும். ஏன்னா இது பேரு ஸ்பெசிஃபிக் டொனேஷன், பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் தான் வரணும். ஜென்ரல் டொனேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஃபுட்டு ஸ்பான்சர் பண்றதுக்காக ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து கொடுக்கலாம், இல்ல ஜென்ரல் பப்ளிக் கூட வந்து கொடுக்கலாம். அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் டொனேஷன். ஜென்ரல் டொனேஷன் பாத்தீங்கன்னா ரெக்கரிங் இன் நேச்சர், திரும்ப திரும்ப அவங்க ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஜென்ரல் டொனேஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல போடணும். பட் ஸ்பெசிபிக் டொனேஷன்ஸ் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரக்கூடாது, ஏன்னா அது எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கும். ஓகே, தென் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சலுகைகள் சொல்றாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட சலுகைகள் நமக்கு வரும், அதுதான் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து இத மானியம், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மெம்பர்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனை ரெண்டு வகையா சொல்றோம். ஒன்னு குவார்டர்லி, ஹாஃப் ஏர்லி, ஆனுவல், இந்த மாதிரி நிறைய வகையில சொல்றோம். அதை சந்தா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராண்ட்டை தான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா மானியம்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடியது நமக்கு மானியம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தான்றது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம், அது குவார்டர்லி, ஹாஃப் ஏர்லி அண்ட் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே, இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னொரு தடவை சொல்லணுமா? ஸ்பெசிபிக் டொனேஷன், ஜென்ரல் டொனேஷன் ரெண்டு இருக்கு. இந்த ஸ்பெசிபிக் டொனேஷன் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல மட்டும்தான் வரும், ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங் அந்த மாதிரி வரும். ஜென்ரல் டொனேஷன் பாத்தீங்கன்னா ரெக்கரிங் இன் நேச்சர், திரும்ப திரும்ப வரும், அது நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும்.
கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், கிராண்ட்னா மானியம்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய அமௌண்ட், அதையும் நம்ம இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டை ரைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், சந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இது நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல காட்டுவோம். கரண்ட் இயர் மட்டும்தான் காட்டுவோம், ப்ரீவியஸ் இயரோடதோ இல்ல சப்சிக்வெண்ட் இயரோதோ நம்ம காட்ட போறது கிடையாது. ஓகே, ஆர்கனைசேஷன் ஆல்சோ மஸ்ட் ஹவ் ப்ராப்பர் அக்கவுண்ட்ஸ். எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகி வருதோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம ப்ராப்பர் அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்றோம். ஓகே, வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்? என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட் இயர் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். வேறஸ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட்ல பாஸ்ட், பிரசன்ட், சப்சிக்வெண்ட் இயர் 3 இயரோடைய டிரான்சாக்ஷனை எடுத்துக்குவோம். பட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டிரான்சாக்ஷன் ஷுட் பி ஃபார் கரண்ட் இயர். இது பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். வாட் இஸ் மீன் பை நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின், அதுதான் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். எதை இன்க்ளூட் பண்ணணும், எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு முதல்ல பார்க்கணும். கேஷ் ஐட்டம்ஸ் அண்ட் நான் கேஷ் ஐட்டம்ஸை இன்க்ளூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கேஷ் ஐட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாலரிஸ், இன்ட்ரெஸ்ட், கமிஷன், பெய்ட் ஆர் ரிசீவ்டு, இது எல்லாமே கேஷ் ஐட்டம். சாலரி சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம், கமிஷன் சொல்லலாம், இது எல்லாமே நமக்கு வந்து கேஷ் ஐட்டம்ஸ். அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட்ஸ்டாண்டிங் சாலரிஸ், டெப்ரிசியேஷன், பேட் டெட்ஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இது எல்லாமே நான் கேஷ் ஐட்டம். இன்னொரு தடவை சொல்றேன், நான் கேஷ் ஐட்டம் என்னென்னு பாருங்க. டெப்ரிசியேஷன், பேட் டெட்ஸ், அக்ரூட் இன்கம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம். ஓகே, ஏன் இது ரெண்டையும் பிரிச்சு சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எழுதும் போது கேஷ் ஐட்டம்ஸை மட்டும்தான் எடுத்துப்போம், நான் கேஷ் ஐட்டத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். பட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போத் கேஷ் அண்ட் நான் கேஷ் ஐட்டத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். வாட் ஆர் த ஐட்டம் வி ஷுட் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல கேபிட்டல் நேச்சர்ல இருக்கக்கூடியதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். என்னென்ன கேபிட்டல் ஐட்டம்? இப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ், பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ், எனி அசெட் பர்ச்சேஸ், அது கேபிட்டல் நேச்சர், அது வரக்கூடாது, எக்ஸ்க்ளூடட்னா வரக்கூடாது. தென் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸா இருந்தாலும் சரி, பேங்க் பேலன்ஸா இருந்தாலும் சரி, ரெண்டுமே போடக்கூடாது. நமக்கு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ல தொடக்கத்துல ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேஷும் வரலாம், பேங்க்கும் வரலாம். அதை நம்ம இதுல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல போடக்கூடாது. அண்ட் தென் இதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு சர்ப்ளஸ் வரும், இல்லைன்னா டெபிசிட் வரும். ஓகே, இந்த சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேலன்சிங் ஃபிகர் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட், இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சர்ப்ளஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி டெபிசிட்னா என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். ஓகே, ரைட். தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எதை மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் சைட்ல எல்லா எக்ஸ்பென்சஸும் போடுவோம், கிரெடிட் சைட்ல ஆல் இன்கம் போடுவோம். அதே மாதிரிதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம சொல்றதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஆனா எழுதும் பொழுது எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் சைட்லயும் இன்கம் கிரெடிட் சைட்லயும் எழுதணும். இட் இஸ் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, இட் ரெக்கார்ட்ஸ் டிரான்சாக்ஷன் டு ரெவென்யூ இன் நேச்சர். ரெவென்யூனா ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெக்கரிங் இன் நேச்சர், திரும்ப திரும்ப அந்த ஃபண்டு நமக்கு கிரியேட் ஆகும், செலவு பண்ணுவோம், அதை தான் ரெக்கரிங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நான் ஏற்கனவே இது சொல்லியாச்சு. நாமினல் அக்கௌண்ட் தான் இதுல ஃபாலோ ஆகும். நாமினல் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, டெபிட் சைட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஓகே, தென் வாட் ஆர் த ஐட்டம்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்? என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ரெசிப்ட் இருக்கு, அடுத்து கேபிட்டல் ரெசிப்ட் இருக்கு. இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ல என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா, என்ட்ரன்ஸ் ஃபீஸ், சப்ஸ்கிரிப்ஷன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னா ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு நம்ம உள்ள போறதுக்கான அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே சொல்லியாச்சு, சந்தா அப்படின்னு. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஓ ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆர் ஓல்டு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்றோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் போது பேட் அண்ட் பால் அந்த மாதிரி
ஏதாவது ஒரு விஷயங்கள் ஸ்போர்ட்ஸுக்கான விஷயங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னு இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கேபிட்டல் நேச்சரா நம்ம ட்ரீட் பண்ணணும். அது பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். ஓகே. தென் கேபிட்டல் ரெசிப்ட்ல பாத்தீங்கன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. இது ஒரு லைஃப் டைம்ல ஒரு தடவை தான் நம்ம பே பண்ணுவோம். அது பேரு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. இது கேபிட்டல் நேச்சர். மேட்ச் ஃபண்ட், என்டோமெண்ட் ஃபண்ட், மேட்ச் ஃபண்ட், இந்த மாதிரி ஃபண்டுன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த ஃபண்டுன்ற வார்த்தையை பார்த்ததுமே நீங்க பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல தான் போடணும். ஓகே. லிகசிஸ். லிகசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியை த்ரூ வில்லுனா உயில்னு சொல்றாங்க, உயில் மூலமா ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஒரு ஆர்ஃபனேஜ்க்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் அந்த லிகசிஸ்ன்னு சொல்றாங்க. இது பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட் தான் வரும். டொனேஷன்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்துட்டோம். ஸ்பெசிபிக் டொனேஷன் அண்ட் ரெக்கரிங் டொனேஷன். இந்த ஸ்பெசிபிக் டொனேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். அதனால தான் அதை கேபிட்டல் நேச்சர் அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகே. வி கோ ஃபார் ஃபார்மேட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருடைய ஃபார்மேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எழுதும் போதே நேம் ஆஃப் த கிளப் ஆர் இன்ஸ்டிடியூஷன். இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு மார்த்தாண்டம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இல்ல மதுரை கிளப் அசோசியேஷன் ஏதோ ஒண்ணு வரும், அதை நம்ம முதல்ல எழுதணும். அதுக்கப்புறம் டெபிட் கிரெடிட் ரொம்ப முக்கியமா போடணும். அது இல்லைன்னா மார்க்கே கிடையாது. முதல்ல எது டெபிட் எது கிரெடிட்னு தெரியணும். தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த இயர் எண்டிங். அது என்ன கொடுத்துருக்காங்களா 31st March 2020 ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த இயர் அண்ட் டேட் எழுதிடணும். திரும்பவும் சொல்றேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம ஹெட்டிங் போடுறோம், ஆனா எக்ஸ்பெண்டிச்சரை தான் டெபிட்ல போடணும். அதே மாதிரி இன்கம் கிரெடிட்ல போடணும், அதை மறந்துடக்கூடாது. நீங்க இந்த அக்கௌண்ட்டை மாத்தினீங்கன்னா சம்மே தப்பாயிடும். ரைட். இதுல பாத்தீங்கன்னா டூன்ற வார்த்தையை முக்கியமா போடணும். எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல நம்ம செய்யக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் டூன் போடணும். இன்கம் சைடு செய்யக்கூடிய நமக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாத்துக்கும் பையின் போடணும். இதையும் மாத்திரக்கூடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூ சேலரிஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ், டு ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், டொனேஷன்ஸ் எதுவா இருந்தாலும் பெய்டுன்ற வார்த்தை இருக்கும், எக்ஸ்பென்சஸ்ன்ற வார்த்தை இருக்கும். அது வந்தாலே நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் காலத்துல நம்ம போட்டுறணும். அதே மாதிரி டு ஸ்டேஷனரிஸ் பெய்டு இதெல்லாம் போட்டுருவோம். அது மாதிரி டெப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேஷ் ஐட்டம், அதுவும் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல காட்டுறோம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பிக்சட் அசெட்டோடைய புக் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பார்க்கணும். அதாவது சேல்ஸ் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வந்தாக்கா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட்னு போடுவோம். இதுவே நமக்கு லாஸ் வந்ததுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படின்னு போட்டுரும். அண்டர்ஸ்டுட்? ஓகே. தென் வி கோ ஃபார் இன்கம் சைடு. இன்கம்ல ரிசீவபிள்ஸ் எதெல்லாம் இருக்கோ எல்லா ரிசீவபிள்ஸையும் நமக்கு இன்கம் சைடு போடுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் மென்ட் ஃபார் கரண்ட் இயர், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் மென்ட் ஃபார் கரண்ட் இயர்க்குரியதை நம்ம போடுறோம். டொனேஷன் ரிசீவ்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட், ரெண்ட், இதெல்லாமே ரிசீவ்டுன்ற வார்த்தை இருந்ததுன்னா நமக்கு இன்கம் சைட் போடணும். பை அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்ட் அது போட்டாச்சு. கிராண்ட் ரிசீவ்ட் போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் ஏற்கனவே சொல்லிட்டேன். லாஸ் வந்தா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, ப்ராஃபிட் வந்தா இன்கம் சைடு போடணும். இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது சர்ப்ளஸ் வருதா டெபிசிட் வருதா அப்படின்னு பார்க்கணும். சர்ப்ளஸ் வந்தது அப்படின்னா நமக்கு இன்கம் சைடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. டெபிசிட்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு, இன்கம் நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது பேர் தான் டெபிசிட். ஓகே. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகே. Then we go to illustration sums. Illustrationல 6th and 7th sum நம்ம பார்க்க போறோம். We go for illustration sums. 6th and 7th sum பார்க்க போறோம். First, from the following receipts and payment account of Ooty Recreational Club, prepare income and expenditure for the year ending 31st March 2018. இதுல பாத்தீங்கன்னா ஊட்டி ரெக்ரியேஷனல் கிளப்னு கொடுத்துட்டாங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஊட்டி ரெக்ரியேஷனல் கிளப்னு போடுறோம். ஃபர்ஸ்ட் டெபிட் கிரெடிட் போட்டுறணும். போட்ட பிறகு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 போட்டாச்சு. ரெசிப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் இன்கமுக்கு வரும், பேமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான். கேஷ் இன் ஹேண்டோ கேஷ் அட் பேங்கோ ஓப்பனிங்கோ க்ளோசிங்கோ
வரவே கூடாது. தென் நெக்ஸ்ட் டு ரெண்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. அது இன்கம் சைட்ல ஃபர்ஸ்ட் ஐட்டமா போட்டுட்டோம். டு ரெண்ட் ரிசீவ் 10,000 போட்டாச்சு. ஓகே. தென் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு இங்க வரக்கூடாது. இது அசெட்டுக்கு நம்ம போயிடணும். ஓகேவா? தென் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அது பாத்தீங்கன்னா பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 54,000 இன்கம் சைடு போட்டாச்சு. வேற ஏதாவது ரிசிப்ட் சைட்ல பேலன்ஸ் இருக்கா? எதுவும் இல்ல. ஓகே, வி கோ ஃபார் பேமெண்ட் சைட். பேமெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. அப்ப அதை எக்ஸ்பெண்டிச்சர்ல போடணும். எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டூ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் 10,000 போட்டாச்சு. பை ஸ்டேஷனரிஸ் பெய்டு. பெய்டுன்னு வர்றதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இல்லையா? 7,000 அதுவும் நம்ம போட்டுட்டோம். அடுத்து கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்ட். கம்ப்யூட்டர்ன்றது அசெட் இங்க வரக்கூடாது. உங்களுக்கு அசெட் எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த செம்ம நம்மளால போட முடியும். ரைட். அடுத்து பை சாலரிஸ். சாலரிஸ் பெய்டுன்னு அர்த்தம். 20,000 அது நமக்கு சாலரிஸ் 20,000. டூ சாலரிஸ் 20,000 போட்டாச்சு. ஓகே. இதுல க்ளோசிங் பேலன்ஸ் போடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப டோட்டல் பாருங்க. இன்கம் சைடு தான் டோட்டல் அதிகமா இருக்கு 64,000. நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல கம்மியா தான் இருக்கு. 37,000 தான் இருக்குது நமக்கு டோட்டல். அப்போ 64,000ல இருந்து 37,000 மைனஸ் பண்ணா 27,000 அதுதான் நமக்கு சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் டூ சர்ப்ளஸ் போட்டு எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு போடணும். அண்டர்ஸ்டுட்? வி கோ ஃபார் நெக்ஸ்ட் சம். From the following receipts and payments of Trichy Recreational Club, prepare income and expenditure account for the year ending 31st March 2018. அப்போ அவங்களே ட்ரிச்சி ரெக்ரியேஷனல் கிளப்னு கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரிச்சி ரெக்ரியேஷனல் கிளப் டெபிட் கிரெடிட் முக்கியமா போடணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 போட்டாச்சு. திரும்பவும் சொல்றேன், ரெசிப்ட்ஸ்ல இருக்கிறது ஃபுல்லா இன்கம்ல வரணும், பேமெண்ட்ல இருக்கிறது ஃபுல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ல வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிப்ட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் போடக்கூடாது, க்ளோசிங் பேலன்ஸ் போடக்கூடாது, அதை விட்டுறணும். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா டூ டிவிடெண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. இன்கம் சைட்ல டூ பை டிவிடெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு போட்டு 27,600 போட்டுட்டோம். அடுத்து டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் அதுவும் பாத்தீங்கன்னா 27,600 பை சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் 3,000 போட்டாச்சு. அடுத்தது டு மெம்பர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பை மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இன்கம் சைடு போட்டு 31,000 அமௌண்ட் போட்டாச்சு. டு லாக்கர் ரெண்ட் இது எல்லாமே நமக்கு இன்கம். பை லாக்கர் ரெண்ட் அப்படின்னு போட்டு 8,000 போட்டாச்சு. டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க நம்ம எழுதும் போது பை இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 1,250 நம்ம போட்டாச்சு. ஓகே. தென் வி கோ ஃபார் இதுல பாத்தீங்கன்னா டு சேல் ஆஃப் பர்னிச்சர்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க. அதுல 5,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ 4,400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ புக் வேல்யூ 4,400 நம்ம விற்கும் போது எவ்வளவு ரூபாய் அதிகமா வித்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 600 rupees அதிகமா வித்துருக்கோம். அப்ப நமக்கு ப்ராஃபிட். ப்ராஃபிட் எப்பயுமே இன்கம் சைடு தான் நம்ம போடணும். 5,000 minus 4,400 gives you 600 profit. அப்போ இன்கம் சைட்ல பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பர்னிச்சர் போட்டு அந்த 600 அமௌண்ட்டை காமிச்சாச்சு. வி கோ ஃபார் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். பேமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பர்னிச்சர் பர்ச்சேஸ்டுன்னு இருக்கு. பர்னிச்சர் நமக்கு அசெட் போடக்கூடாது. ஓகே. தென் வி கோ ஃபார் ரெண்ட். பை ரெண்ட் 2,800 அது எங்க வரும்? எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டு ரெண்ட் 2,800 போட்டாச்சு. பை செக்ரட்டரிஸ் ஹானரோரியம் 15,000 டூ செக்ரட்டரிஸ் ஹானரோரியம் 15,000 போட்டாச்சு. அதே மாதிரி போஸ்டேஜ் 1,700 அதுவும் டூ போஸ்டேஜ் 1,700. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 4,350 டூ ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 4,350 போட்டாச்சு. பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 45,000 அடுத்த லைன்ல டூ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 45,000 போட்டாச்சு. ஆடிட் ஃபீஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. டூ ஆடிட் ஃபீஸ் 5,000 போட்டாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகே. இப்போ நமக்கு டோட்டல் பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு தான் அதிகமா இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா 73,850 கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இன்கம் சைடு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அந்த ஐட்டம்ஸ்ல இருந்து 73,850 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய டெபிசிட் 2,400. இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ஃபண்ட். ஓகே. நம்ம இப்போ கம்பேரிசனுக்கு போயிடலாம். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டு நோ கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட். முதல்ல கேஷ் ரிசிப்ட் எது, கேஷ் பேமெண்ட் எது, அதெல்லாம் நம்ம போட போறது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல நமக்கு வரக்கூடியது டு நோ சர்ப்ளஸ்
அண்ட் டெபிசிட். சர்ப்ளஸ் வரும், இல்லைன்னா டெபிசிட் வரும், ஏதாவது ஒண்ணுதான் வரும். ஓகே, இது பாத்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல நம்ம யூஸ் பண்றது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா என்னன்னு 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதுதான் ரியல் அக்கௌண்ட். இது பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல நாமினல் அக்கௌண்ட் தான் நம்ம மெயின்டைன் பண்றோம். நாமினல் அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட். இதுதான் ரூல். இந்த ரியல் அக்கௌண்ட்டும் நாமினல் அக்கௌண்ட்டும் தான் ரூல், அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ரெக்கார்ட் ஒன்லி கேஷ் ஐட்டம்ஸ். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல வெறும் கேஷ் ஐட்டம் மட்டும் தான் வரும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல கேஷ் ஐட்டமும் வரும், நான் கேஷ் ஐட்டமும் வரும். நான் கேஷ் ஐட்டத்தை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன், அக்ரூட் இன்கம், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், பேட் டெட்ஸ், இதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம். ஓகே, இது பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வித் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நோ ஓப்பனிங் எதுவுமே இருக்காது. டைரக்டா எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல எக்ஸ்பென்சஸ் வரும், இன்கம் சைட்ல இன்கம் என்னென்னலாம் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் வரும். கடைசியா ஃபைனலா இட் எண்ட்ஸ் வித் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல பிரசன்ட், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர் மூணோட ரெக்கார்டும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட் இன் கரண்ட் இயர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கரண்ட் இயர் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஓகே, we go for exercise sum. 6th and 7th sum பார்க்க போறோம் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th sum. From the following receipts and payment account of தென்காசி திருவள்ளுவர் மன்றம், prepare income and expenditure account for the year ended 31st March 2019. இப்போ தென்காசி திருவள்ளுவர் மன்றம்னு கொடுக்குறாங்க. இந்த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் ஹெட்டிங் முதல்ல போடணும். அடுத்தது டெபிட் கிரெடிட் போடணும். போட்டுட்டு அப்புறம் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 போட்டாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே இன்கம் சைடு வரணும், பேமெண்ட்ல இருக்கிறது ஃபுல்லா எக்ஸ்பெண்டிச்சர். ஃபர்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பாக்குறோம். அதுல சாலரிஸ் 20,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 salaries 20,000 நம்ம போட்டுட்டோம். அடுத்தது ரெண்ட் 24,000 கொடுத்துருக்காங்க, ரெண்ட்னு போட்டு 2 rent அப்படின்னு போட்டு 24,000 போட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 2,000. 2 டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2,000. அது மாதிரி பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 6,000 கொடுத்துருக்காங்க. 2 பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 6,000. இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே வரிசையா நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அடுத்தது பை இன்வெஸ்ட்மெண்ட் மேடுன்னு கொடுத்துருக்காங்க, அது வரக்கூடாது. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடாது அப்படின்னா அது நமக்கு அசெட் எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும், எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல நம்ம போடக்கூடாது. அதனால தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் நான் போடல. அடுத்து பாத்தீங்கன்னா பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலா இருந்தா நம்ம போடலாம். இது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், அது அசெட் நேச்சர், அதனால அது நம்ம போடக்கூடாது. அசெட்ல தான் போடணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல போடக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா ரிசிப்ட் சைட்ல லாஸ்டா சேல் ஆஃப் பர்னிச்சர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ பாத்தீங்கன்னா 16, புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 17,000, சேல்ஸ் பண்ண வேல்யூ 16,000. சேல்ஸ் பண்ணது கம்மியா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. சாதாரணமா ப்ராஃபிட்டபிளா தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த சம்ம பொறுத்த அளவுல பர்னிச்சரை லாஸுக்கு சேல் பண்ணிருக்காங்க. அப்ப லாஸா இருந்தா எங்க போடணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் பர்னிச்சர் அப்படின்னு போட்டு டிஃபரன்ஸ் எவ்வளவு 1000 rupees இருக்கு, அந்த 1000 rupees நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டாச்சு. ஓகே, தென் வி கோ ஃபார் ரெசிப்ட்ஸ். ரெசிப்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதை விட்டுருங்க. 2 இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னா நம்ம எழுதும் பொழுது பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு போட்டு 5,000 போட்டாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் 55,000 கொடுத்துருக்காங்க. பை சப்ஸ்கிரிப்ஷன் 55,000 இன்கம் சைட்ல போடணும். அடுத்து லிகசிஸ் இருக்கு. லிகசிஸ்ன்றது நமக்கு லயபிலிட்டி சைடு வரும், இங்க வரக்கூடாது. அதனால லிகசிஸை நம்ம விட்டுடுறோம். அடுத்து டு என்ட்ரன்ஸ் ஃபீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பை என்ட்ரன்ஸ் ஃபீன் போட்டு 7,000 அப்படின்னு போட்டுறோம். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் எந்த சைடு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்கம் சைடு தான் டோட்டல் அதிகமா இருக்கு. 67,000. 67,000 எக்ஸ்பெண்டிச்சர்லயும் இன்கம்லயும் போட்டுறோம். போட்டுட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல 20,000, 24,000, 2,000, 6,000, 1,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 53,000 வருது. அந்த 67,000ல இருந்து 53,000 மைனஸ் பண்ணா 14,000, அதுதான் நமக்கு சர்ப்ளஸ். புரிஞ்சுதா அந்த சம்? ஓகே, தென் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் சம். Then we go for 7th one.
From the following receipts and payments account, prepare income and expenditure account of Kumbakonam Basketball Association for the year ended 31st March 2008. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறது என்ன எழுதணும்? இந்த புக்ஸ் ஆஃப் கும்பகோணம் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் எழுதணும். டெபிட் கிரெடிட் முக்கியமா போடணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018 போட்டாச்சு. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படியே மாத்தி எழுதணும். ரிசிப்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே இன்கம்ல வரணும், பேமெண்ட்ல இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர்ல வரணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ல இருக்கிறத எடுத்துக்கிறோம். பை ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு அமௌண்ட்? 12,000. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டு ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் அப்படின்னு போட்டு 12,000 போட்டாச்சு. அடுத்து பிரிண்டிங் சார்ஜஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டூ பிரிண்டிங் சார்ஜஸ் 5,000 போட்டுரும். அடுத்தது பேங்க் சார்ஜஸ் 1000 கொடுத்துருக்காங்க. டூ பேங்க் சார்ஜஸ் 1000 rupees போட்டாச்சு. அடுத்து இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங், இது எல்லாமே நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ டூ இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங் போட்டு 2000 போட்டாச்சு. அடுத்தது டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், அவனே தெளிவா எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டான். அப்போ டூ டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 16,000 போட்டாச்சு. அடுத்து ஆடிட் ஃபீஸ் 3000 கொடுத்துருக்காங்க. டூ ஆடிட் ஃபீஸ் 3000 போட்டாச்சு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்டா இருந்தா தான் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4000, அதையும் நம்ம எடுத்து போட்டாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் வரக்கூடாது. ஓகேவா? தென் வி கோ ஃபார் ரிசிப்ட் சைட். ரிசிப்ட்ல ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு? ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் போடக்கூடாது இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டு ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்ட் 6000 கொடுத்துருக்காங்க. அப்ப இன்கம் சைட்ல ஃபர்ஸ்ட் பை ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்ட் 6000 போட்டாச்சு. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அமௌண்ட் rupees 9,000. அடுத்தது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ வரக்கூடாது, ஏன்னா அது நமக்கு கேபிட்டல் நேச்சர், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரக்கூடாது. அடுத்து லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு 2000 கொடுத்துருக்காங்க. பை லாக்கர் ரெண்ட் ரிசீவ்ட் 2000 போட்டாச்சு. இப்ப இதுல டோட்டல் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 43,000 வருது. எக்ஸ்பெண்டிச்சர் சைடு தான் 43,000 வருது. இப்ப இன்கம் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு மூணு ஐட்டம் இருக்கு. ஒன்னு 6,000, 9,000, 2,000. இது மூணு இருக்கு. மூணையும் ஆட் பண்ணா நமக்கு 17,000 வருது. 43,000ல 17,000 மைனஸ் பண்ணா 26,000 வருது. அந்த 26,000 தான் deficit. Okay. Okay, students. Now you see the slide. In this slide, what are the items? என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீகேப் ஆகும். இந்த ரியல் அக்கௌண்ட்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, சர்ப்ளஸ், டெபிசிட், சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம இந்த இதுல படிச்சோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன்ஸும் அதே போல எக்ஸசைஸ் சம்ஸும் பார்த்தோம். இது நீங்க அக்கௌண்ட்ஸ் நோட்ல கட்டாயம் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு அந்த சம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இது 3 மார்க்ஸ்லயும் வரும், 2 மார்க்ஸ்லயும் வரும், சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இது திரும்ப அக்கௌண்ட்ஸ் நோட்ல ஒரு தடவை போட்டு பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.